ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே மார்னிங் ரொட்டீனில் தோசை மாவு எப்போ காலையிலே அரைச்சாகும். ஏன்னா கடைக்கு தேவை. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு மதியானம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு சோறு வடித்து சிறுபருப்பு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பிரெட் ஆம்லேட் பரத்து பிரெட் ஆம்லேட் கேட்டதுனால பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து 2 முட்டையை நல்லா உப்பு போட்டு ஷேக் பண்ணி தோசைக்கல்லில் நல்லா பரத்திட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை அதில் தடவி அதுக்கப்புறம் ஒரு சாஸ். அது என்ன சாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே கடைகள்லாம் சாஸ் வாங்கினா நம்மளே ரெடி பண்ணலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி போட்டு வரமிளகா காரத்துக்கு சேர்த்து நல்லா வதக்கி அதை எப்போவுமே அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சாஸை தடவி நான் பிரெட் ஆம்லேட்டு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். பிறகு பரத்துக்கு பிரெட் ஆம்லேட், சுதன் வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு தோசை சம்மந்தி ரெடி பண்ணி 2 பேருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு காஃபி போட்டு பாலாத்தி கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து அவங்க அப்பா கடையிலேருந்து ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு லஞ்ச் பேக்கு ரெடி பண்ணி நான் ரெடி ஆகக்குள்ளேயும் வந்தோன்னே அவங்க அப்பா ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டாங்க. வாஷிங் மிஷினில் துணி ரெடி ஆகிட்டு பாத்திரங்கள்